நரம்புகள்லாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். என்ன பண்ணிடுங்களா? இப்ப நல்ல கையை தட்டுறது வந்து சபையில ஓசையுள்ள கை காலம் அப்படி இல்லை, அது கொஞ்சம் மெடிக்கல் ஃபேக்டர் கூட இருக்கு. நல்ல கையை தட்டும் போது துன்பமா இன்பமா மாறிடும். அப்படி பாடுமா? இந்த கல்லின் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அடைவே கொல்லாதே. இந்த கல்லின் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் அடைவே கொல்லாதே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் அவரே. சபையின் தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைவர் இயேசுவே. ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்கும். ஹalleluya ஹalleluya, சபைதான் ஜெயிக்குமே. ஹalleluya ஹalleluya, பாதாளம் தோற்குமே. நல்ல ஒரு கையை தட்டி praise God. Hallelujah. நான்காவது, சபையின் நோக்கம் என்ன? What is the purpose of the church? சபை நோக்கம் என்ன? அந்த ஸ்லைடு வருதுங்க. சபை நோக்கம், சபை நோக்கம். சபை நோக்கம் என்ன? What is the purpose of the church? Okay. பாருங்க, சபையில சில காரியங்கள் முதன்மையானவை அப்படின்னு, சில காரியம் முதன்மையானவைகள், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சபையில. ஆனா நோக்கம்னு ஒண்ணுதான் இருக்க முடியும். நோக்கம்னு ஒண்ணுதான் இருக்கு. ஆனா சில சபைகள்ல இந்த 4 காரியத்தை பார்க்கிறோம்: ஆராதனை, ஐக்கியம், அறிவு, சீர்படுத்துதல். சில சபைகள் ஒன்லி ஆராதனையிலே போதும் இல்லையா? பாட்டு ஆராதனை, பாட்டு ஆராதனை, இதுதான் நோக்கமே. ஆண்டவர் நம்மை அழைத்ததே எதுக்குதான்? ஆராதிக்கதான். அப்படின்னு இங்கே போயிடுறோம். ஆராதனையிலே போக வேண்டியதான். பாட்டு ஆராதனை. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் சொல்லிருக்கல, அவ்வளவுதான். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, சபையின் காலம் முடிந்த பின்பும் ஆராதனை தொடருகிறதா, முடிஞ்சிருக்கா? இப்படி கேட்கிறேன். சிறப்பான ஆராதனை சபையின் காலம் முடிந்தது அப்புறமா, அதுக்கு முன்னாடியேவா? முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்ப எப்படி அது சபை நோக்கமா இருக்க முடியும்? இல்லையா? சபை நோக்கம் அப்படின்றது எப்படி இருக்கணும்? சபையின் காலம் முடிஞ்சவொன்னா அந்த நோக்கம் என்ன ஆயிருக்கும்? அப்புறம் நோக்கம் நிறைவேறிச்சுன்னா என்னது? வேலை முடிஞ்சிருச்சு. ஐக்கியம். சில சொன்னாங்க பாட்டும் கிடையாது, பிரசவம் கிடையாது, என்னதான் ஐக்கியம். முடிச்சதுக்கு அப்புறம் ஃபெலோஷிப் எப்படி இருக்குது? எங்க சபையெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. எங்க சபை சொல்றேன், எங்க சபையில ரொம்ப ஐக்கியமா இருக்கும் எல்லாரும். ஒருத்தர் அவங்க சபையை பாருங்க, ஆராதனை முடிச்சா யாரு என்னன்னே தெரியாது. அபார்ட்மெண்ட் மாதிரி வருவாங்க, பெருங்கூட்டம் வரும். பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னே தெரியாது. பக்கத்துல உட்கார்ந்து ஆராய்ச்சிருப்பாங்க, ஆனா யாருன்னே பெரிய சபைல மெகா சர்ச், அது பேர் என்னதுங்க? மெகா சர்ச். அதுல வந்து அபார்ட்மெண்ட் மாதிரி, அது பக்கத்துல யாருக்கானே அந்த ஃபெலோஷிப் தான் ரொம்ப. மறுபடியும் அதே கேட்கலாம், சபையின் காலம் முடிந்த பின்பும் ஐக்கியம் தொடருமா, முடிந்து விடுகிறதா? அப்ப இப்படி அது சபை நோக்கமாக இருக்கு. சரி, மறுபடியும் அதே கேள்வி கேட்கிறேன். இப்ப இருக்கிற ஐக்கியம் சிறந்ததா, அல்லது சபையின் காலம் முடிந்ததுக்கு பின்னாடி ஒரு ஐக்கியம் இருக்குன்னு சொல்றீங்க, அது சிறந்ததா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிறது தான் சிறந்தது. அங்க பிரச்சனையே வராது. இங்க பிரச்சனையே ஐக்கியம் தான். அதை பத்தி பேசினா பெரும் பிரச்சனை. எத்தனை ஐக்கியம், ஆனா எல்லாமே என்னதான்? வேறுதான். எல்லாமே என்னதான்? எல்லா ஐக்கியத்துக்கு பேரும் ஐக்கியம் தான், ஆனா பல ஐக்கியம். புரியுது? எல்லாத்துக்கும் பேருமே
அப்போ சபையின் நோக்கம் என்ன கிடையாது. மூணாவது, சில சபைகள் very focused on knowing God. knowing Godனா தேவனை பற்றிய அறிவு. இது தெரியும், அது தெரியும், ஆண்டவர் இது தெரிஞ்சுக்கணும், அது தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் எப்படிப்பட்டவர். ஒரு தேவ மனுஷன் 60 புஸ்தகங்களுக்கு மேல எழுதின ஒருத்தர் அவர் இப்படி சொல்றாரு, நான் தேவனை பற்றி அறிந்து கொண்டிருப்பது ஒரு கடுகளவு கூட கிடையாது. ஒரு புஸ்தகம் அதை உலகெங்கிலும் பல கிறிஸ்தவர்களை பலப்படுத்தி இருக்கிறது. நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுதக்கூடிய நல்ல தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, தேவனை பற்றி நான் அறிந்திருக்கிறது வெறும். இப்ப நம்முடைய எல்லா தேவனை பற்றி அறிவு எடுத்தா கூட என்னதான் அந்த அளவுக்கு வருமானு தெரியாது. மறுபடியும் அதே கேள்விதான், சபையின் காலம் முடிந்த பின்பும் தேவனை அறிய முடியுமா? முடியாது. எது சிறந்த அறிவாக இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? முகமுகமாய் பார்த்து அறிந்து கொள்வதா, அல்லது கடுகளவு கூட என்ன ரீச் பண்ணாம இருக்கிறதா? முகமுகமாய் பார்த்து அறிந்து கொள்வது. அப்ப அது எப்படி சபை நோக்கமாக இருக்க முடியும்? அடுத்தது சீர்படுத்துதல். சில சபைகள் இதுலயே தான், ஏன் முடிய எப்படி வெட்டினேன், தாடியை ஏன் இப்படி, என்ன கேட்டாரு, ஏன் அப்படி தேவ மனுஷன் மாதிரி தாடி வைக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டாரு. நானும் எல்லா சலூன்லையும் கேட்டு பார்க்கிறேன், எனக்கு தேவ மனுஷன் மாதிரி சேவை பண்ணி அவனுக்கு தெரியலங்க. கிறிஸ்தவ கூட கேட்டு பார்த்தேன், கிறிஸ்தவ சலூன்ல கூட கேட்டாச்சு. அதுக்கு ஒருத்தர் சொன்னாரு, பாஸ்டர் நான் மும்பைக்கு போய் தான் பார்த்தேன், சல்மான் கான், ஷாருக் கான் எல்லாரும் தேவ மனுஷனா தான் இருக்கான், எல்லாமே கிளீன் சேவ் பண்ணி தான் இருக்காங்க. சீர்திருத்தல் இது, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுதான் சபையை என்னது ஞாயிற்றுக்கிழமையானா போட்டு 16 வசனத்தை எடுத்து 16 பாயிண்ட்ல வணக்கி எடுத்து கம்ப்ளீட்டா என்னதான் வச்சிருக்கோம், சீர்திருத்தல். அப்ப ரொம்ப